பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாயுள்ள ஏகவல்ல இறையவனை போற்றி வாழ்ந்தாரமாக. அன்புக்கினிய இனிய சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நான் உங்களை சந்திக்கின்ற தருணத்தில் எனக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இருவர் அமர்ந்திருக்கிறார்கள். முதலில் இவர்கள் யார்? ஏன் அவர்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லத்தான் இந்த காணொலியை நாம் வெளியிடுகிறோம். எனது இடதுபுறத்தில் அமர்ந்திருப்பவருடைய பெயர் அவல் ஷேக். அவருடைய தகப்பனார் வலதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார், முஜமில் ஹக். இவர்கள் யார் என்றால் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்தவர்கள், பெங்காலிகள். இந்த அவல் ஹக் என்பவர், அவல் ஷேக் என்பவர் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கட்டிட வேலைகளை செய்கிறவர். இவர் கல்கத்தாவிலே கட்டிட வேலை செய்கிற தருணத்தில் அமீன் என்கக்கூடிய ஒரு சகோதரத்தில் இவருக்கு பழக்கம் ஏற்படுகிறது. அவர்கள் ஒரே மொழியை சேர்ந்தவர்கள், அவர்கள் பழகுகிறார்கள், பேசுகிறார்கள். அதற்கு பிறகு அமீன் சென்னை வந்து விடுகிறார். அவர் சென்னை வருகிற போது இவர் சொல்கிறார், எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் சென்னையில் என்னை கூப்பிடுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இவர் சென்னை வந்து இங்கே கட்டிட வேலை செய்யும் பொழுது கடலூர் புவனகிரியில் ஒரு கட்டிட வேலைக்காக அதனுடைய முதலாளி இங்கே வந்து வடநாட்டு தொழிலாளர்களை இப்பொழுது வந்து அழைத்து செல்வார்கள், நமக்கெல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில அமீனை சந்திக்கிறார். அமீனை சந்தித்து எனக்கு கட்டிட வேலைக்கு ஆட்கள் வேண்டும் என்று கேட்கிறார். இவர் தருகிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் வேணும் கேட்கிறார். ஒரு 8 பேர் வேணும் என்கிறார். இவர் ஒரு 7 பேரும் இன்னொருவரை கல்கத்தாவிலே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த அவல் ஷேக் இடத்துல சொல்கிறார், இங்க ஒரு வேலை இருக்குது, சென்னையிலிருந்து கொஞ்சம் தூரத்துல, நல்ல சம்பளம் கிடைக்கும், நீ வந்தியான்னு கேட்கிறார். நான் வாங்கன்னு சொல்லி அவர் கொண்டு வந்துடுறார். வந்த பிறகு அமீனும் அவருடைய நண்பர்கள் 6 பேரும் இவரும் கடலூர் புவனகிரியில போய் வேலை செய்கிறார்கள். இதெல்லாம் இப்ப சென்ற வருடம் மார்ச் மாதம் வருகிறார்கள், வந்து வேலை செய்கிறார்கள். அப்படி வேலை செய்கிற அந்த நேரத்தில் ஸ்பெஷல் பிரான்ச் ஒவ்வொரு இடத்தையும் போய் பார்ப்பாங்க, யார் இங்கே வேலை செய்றாங்க என்னன்னு. அப்ப இவர்கள் வங்காள மொழி பேசுவதால நீங்க யாரு இவங்க கேட்டுக்காங்க, நான் வந்து கல்கரிஸ்ட் பெங்கால். நான் அவங்களும் அப்படித்தான் சொல்லியிருப்பார்கள் போல் தெரிகிறது. அவர்களை சோதித்து பார்க்கும் பொழுது அவர்கள் 7 பேர் வந்து வங்காளதேசத்தை சேர்ந்தவர்கள். அவர் வங்காளதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதாலே அந்த 7 1 8 பேரையும் கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி விசாரணைக்காக புவனகிரி காவல் நிலையத்தில் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அழைத்து செல்லப்பட்ட பிறகு அங்கே அவர்கள் மீதி 7 பேர் வங்காளதேசத்தை சேர்ந்தவர்கள் என்று அறிய வருகிறது. இவரை கேட்கிறார்கள், நான் வங்காளதேசத்தை சேர்ந்தவன் அல்ல, நான் கல்கட்டா பக்கத்திலே இருக்கிற முர்ஷிதாபாத் என்கக்கூடிய மாவட்டத்தை சேர்ந்தவன், என்னுடைய ஊர் தொப்பிடாங்கா கைல் அசில்படா என்று சொல்கிறார். இவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் சரி அங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள சொல்லுங்கன்னு சொன்ன உடனே இவர் இந்த அவல் ஷேக் என்பவர் தன்னுடைய தந்தையாருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தானாம்பாங்க, அங்கே அது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது, ராணி தாராங்கிற ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இவருடைய பையன் இங்க இருக்கிறான், அவனை வந்து அவனுடைய ஆதாரம்லாம் காமிச்சு, என் பையன் தான் அவன், அவனை போலீஸ்காரன் சந்தேகப்பட்டு வச்சிருக்காங்க, சொல்லுங்கன்னு சொல்றாங்க.
அவங்க அங்கேருந்து போன் பண்ணி இங்க புவனகிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த அபிஷேக்ங்கிறவர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான், எங்களுடைய மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர், அதனால அவரை நீங்க விட்டுடலாம்னு சொல்றாரு. ஆனால் காவல்துறை ரொம்ப பர்ஃபெக்ட் ஜென்டல்மேன் தான், அவங்க அப்படியெல்லாம் சீக்கிரத்தில் விட்டுற மாட்டாங்க. உண்மையான அவரை கொண்டுட்டு போய் அப்படியும் மரணையும் பண்ணவர்கள், விசாரணைக்கு என்று கூட்டிட்டு போனால் பிணமாக தருகிறவர்கள், விசாரணைக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போன பெண்களை பாலியல் தொந்தரவு செய்கிறவர்கள், இது காவல்துறையினுடைய இலக்கணம். அந்த அடிப்படையில இவரையும் சேர்த்து கைது செய்து 8 பேரையும் இவர்கள் புழல் சிறைக்கு அனுப்பிவிடுகிறார்கள். இங்கே விசாரிக்கப்படுகிறார்கள். விசாரிக்கப்படும் போது 7 பேரும் வங்காளதேசத்தை சேர்ந்தவர்கள். இவர் இல்லைன்னு ஆதாரங்களை காமிச்ச உடனே அங்கே மாஸ்டர் என்ன செய்யறாரு, இவரை சரின்னு சொல்லி கேம்புக்கு, திருச்சியில கேம்புக்கு ஒரு அனுப்பிடுறார். திருச்சிக்கு கேம்புக்கு போயிடுறாரு. போன பிறகு இந்த தகவல்கள் போன பிறகு இவர் சந்தேகத்தின் பேரில் கேம்புக்கு அனுப்பப்படுகிறார். இவரையும் வங்காளதேசக்காரர்களாக அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். எப்படி அவங்களுக்கு 7 பேரை புழல் சிறையிலையும் இவரை இதுக்கு அனுப்புனாங்க, அது எந்த தாற்பயம்னு எனக்கு புரியல. போலீஸ் லெவல் லட்சணத்துல இருக்கிறாங்க. நீதிமன்றமும் இவர் கேம்ப் அகதிகள் முகாமுக்கு அனுப்பி, இவர் அகதிகள் முகாமில் இருக்கிறாரு. மேற்கு வங்காள அரசு இதுக்குன்னு ஒரு ஆளை போட்டிருக்கிறாங்க, ஒரு சேர்மனா. புலம்பெயர்ந்த இது மாதிரி புலம்பெயர்ந்த மாநிலங்களிலே போனவர்களுக்கு இது மாதிரி தொந்தரவு வந்தா அதை பார்த்து அதை சரி பண்ணுவதற்காக வங்காளதேசத்தினுடைய மேற்கு வங்காளத்தினுடைய ராஜ்யசபா உறுப்பினர் சமியுல் இஸ்லாம் அவர்கள் அதாவது அவர் யாருன்னா அங்கே மைக்ரேட் ஒர்க்கர்ஸ் யூனிட்டி ஃபார் வெஸ்ட் பெங்கால் அவருடைய சேர்மன். இவர் ராஜ்யசபா எம்பியா இருக்கிறதுனால நம்முடைய ராஜ்யசபா எம்பி மரியாதைக்குரிய திருச்சி சிவாவிடத்தையும் சொல்லுறார், இது மாதிரி எங்க ஒரு பையன் பண்ணியிருக்காங்க, அதை கொஞ்சம் பார்த்து எடுத்து அவர்களுக்கு இருக்கிற பணிகளை ஏழை எளியவர்களை பற்றி என்ன நினைக்க போகிறார்கள், அதை பற்றி என்ன சிந்தனை இருக்க போகிறது, அவர்களும் சரி பார்ப்போம் என்று வந்துவிட்டார்கள். அவர் அதற்கு பிறகு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். நம் அதிகாரிகள் தான் தெரியுமே, முதலமைச்சருடைய கவனத்தை நிச்சயம் கொண்டு போயிருக்க மாட்டார்கள். அவர்களே பார்த்து அவர்கள் எல்லாம் அதாவது இருமாப்பிலே இருக்கக்கூடியவர்கள். வேலூர்ல சொல்ற மாதிரி அவர்கள் சிந்தனை எல்லாம் வேறு, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதுக்கு பிறகு சமீப இஸ்லாம் என்று பெங்களூரை சேர்ந்த கலிமுல்லா என்கிற சகோதரத்திலே தொடர்பு கொள்கிறார். அவருக்கு இவருக்கும் நட்பு இருக்கிறது. அவங்களுக்கு தொடர்பு கொண்ட பிறகு அவருக்கு நம்முடைய ஐக்கிய சமூக நீதி பேரவையினுடைய மாநில செயலாளர் ஹபீபு அந்த கான்பரன்ஸ்களை சந்திச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவருக்கு தொடர்பு கொண்டு இதை சொல்லுகிறார். அதற்கு பிறகு ஐக்கிய முஸ்லிம் கழகம் தன்னுடைய பணியாக ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்கிறார் என்றால், உடனடியாக சமீப இஸ்லாமை இவருக்கு தொடர்பு கொள்ளுகிறார். அதனுடைய தஸ்தாவேஜுகள் டாக்குமெண்ட்களை எல்லாம் தருகிறார். பெற்றுவிட்டு எங்கே இருக்கிறார் என்று அவர் விசாரிக்கும் பொழுது திருச்சியில் இருப்பதாக சொல்கிறார்கள். உடனே நம்முடைய ஐக்கிய முஸ்லிம் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் அக்கியவிடத்தில் சொல்லி இந்த பேருடையவர் இங்கே திருச்சி சிறையிலே இருக்கிறார், திருச்சி அகதி முகாமில் இருக்கிறார், அவரை போய் நீங்க பாருங்க, கலெக்டர் பெர்மிஷன் வாங்கிட்டு போய் சொன்ன கலெக்டர் பெர்மிஷன் வாங்கி போய் பார்க்கும் பொழுது இல்ல அவங்க நாங்க ஆத்தூருக்கு மாத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே அவர் நமக்கு தகவல் தர்றாரு, அவர் இங்கே இல்ல ஆத்தூருக்கு போயிட்டாரா, அனுப்பிட்டாங்களா. உடனே ஆத்தூருக்கு அனுப்பின உடனே அங்கே சேலம் மாவட்டத்தினுடைய தலைவர் நிசார்ட்ட போன் பண்ணி சொல்லி அவரும் நம்முடைய அங்கே துணைத் தலைவர் சபீல் அவர்களும் நம்முடைய அமீர் தலைமையில போய் ஆத்தூர்ல போய் இவர் சந்திக்கிறாங்க. சந்திக்கிற வரை இவருக்கு குடும்பத்தோடு தொடர்பு இல்லை. அது கேள்விதான், தொலைபேசி தொடர்பு கொள்ளலாம் முடியாது. அதுக்கு பிறகு அதிகாரத்தில் கேட்டு அவருடைய தாப்பனார் இடத்துல
அவருடைய மனைவி மக்களிடத்திலே பேசுவதற்கு அவருடைய போனை கொடுத்தார். அவர் பேசுகிறார். கொஞ்சம் அவருக்கு நிம்மதி வருகிறது. அதுக்கு பிறகு எந்த லெவலில் இருக்கக்கூடியது இருக்குது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், அவர் எப்ப வருவாரு அப்படின்னு சொன்ன உடனே இதை நம்ம தலையிட்டு இருக்கிறோம் அப்படின்னு உளவுத்துறைக்கு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் துரிதமான பணிகள் வச்சிருக்காங்க. கடலூர்ல இருந்து ஸ்பெஷல் பிரான்ஸ் முகமது நிசார் என்று ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அவர் நம்முடைய மீரானுக்கு போன் பண்ணி, துறைமுக மீரானுக்கு போன் பண்ணி, வழக்கு நீங்க போடுறீங்களா, என்ன இது ஐக்கிய முஸ்லீம் ஊர்களில் கையெழுத்திருக்கிறதா புதிய எனக்கு தெரியல, நான் கேட்டு சொல்றேன் அப்படின்ட்டு, இன்னும் வழக்கு நம்ம எடுக்கல, ஆனா அந்த பிரச்சனையை நாம் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு கொஞ்சம் பணிகள் துரிதமாக்கப்படுகிறது. அதற்கு பிறகு இன்னும் அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எதுவுமே இங்க வரலன்னு தகவல் வந்த பிறகு அபீப் அவர்கள் நேரடியாக கடலூருக்கு புறப்பட்டு போறாரு. நம்முடைய மாநில துணைத் தலைவர் முசாமிதனும் முஜிப், மாவட்ட மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் முஜிபும் போய் அங்கே மாவட்ட கண்காணிப்பாளரை சந்தித்து இந்த விவரங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். உடனடியாக அவர் அதுக்கு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்டை எல்லாம் தெரிவித்து, நான் வெளியே வருவதற்குரிய ஏற்பாடுகளை பண்ணுறோம், அவர் இந்தியாக்காரங்கிறத உள்ள ஆதாரங்கள் மட்டும் இருக்குது அப்படின்னு இவங்க இந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவருடைய தந்தையார் இங்க சென்னைக்கு வருகிறார். நம்மிடத்துல தொடர்புலாம் இல்லை. அவர் சிறைகளை புலன் இருக்கும் பொழுது இந்த வக்கீல்கள் எல்லாம் போய் பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு வக்கீல் பார்த்து அவரிடத்தை விவரத்தை சொல்லும்போது இவருடைய தாப்பராவுடைய போன் நம்பரை வாங்கி நான் ஒரு பயன் எடுத்துறேன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு அமௌண்ட் பேசி அவங்க பணம் அனுப்பிடுறாங்க. ஆனா வக்கீல் அவர் பார்க்கவே இல்லை. ஒரு பண தொகை அனுப்புறாங்க. அவரும் கேஸ் போட்டிருக்காரு, வழக்கு போட்டிருக்காரு. ஆனா அதெல்லாம் முடியல. இப்ப எல்லா டாக்குமெண்டையும் மேற்கொண்ட அரசு பாராட்டக்கூடிய விஷயமாக நாம் கேட்கிற டாக்குமெண்ட்களை எல்லாம் துரிதமாக அவர்கள் தந்தார்கள், அவர்கள் அனுப்பினார்கள். அதெல்லாம் அனுப்பப்பட்டு நேற்றைய தினம் இவருக்கு முறையாக விடுதலை செய்யப்பட்டு அங்கே ஆத்தூரில் போய் நம்முடைய மாவட்ட தலைவர் நிசாமும் மாவட்ட துணைத் தலைவர் சபீர் அகமது அவர்களும் போய் அவரை கூட்டிட்டு வந்து சாப்பிட வச்சு சேலத்துல இருந்து அவங்க தந்தையாரையும், அவர் தந்தையார் கூட துணைக்கு சென்னையில இருந்து ஒரு நண்பர் போயிருக்காரு. அவங்க பங்களாதேஷ்காரரு, வங்காளத்தை, அதாவது கல்கட்டாக்காரர் வங்காளி, அவங்க 3 பேரையும் பஸ்ஸில் ஏற்றி இங்கே அனுப்பிட்டாரு. இன்னைக்கு வந்திருக்கிறார்கள். இதுல நாம் என்ன சொல்றோம்னா, இந்த SIR, CIA, NRC இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு பக்கத்துல மறைமுகமாக இது மாதிரியாக நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையினுடைய மெத்தன போக்கு, அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு, IAS அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு, யார் அதை சொல்லியிருந்தாலும், இன்னும் சொல்ல போனால் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர் ஒரு ராஜ்யசபா உறுப்பினத்தில் சொல்லுகிறார். அதுக்கு பிறகு அவர்கள் துரிதமாக பார்த்திருக்கணும். அவரும் இதுவரை எதுவும் பார்த்த மாதிரி இல்லை. எல்லாமே எதுமேலேயோ ஏதோ பேச மாதிரிதான் இருக்கிறாங்க. ஆகவே முஸ்லிம்களே, இன்றைக்கு அது தமிழ்நாட்டிலேயே அப்படி நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால இது மட்டுமல்ல, பல விஷயங்களில் தமிழ்நாட்டிலே கூட நமக்கு நீதி கிடைக்கிறது. அதாவது அரசினுடைய கவனத்துக்குன்னா அமைச்சரவைகளுடைய கவனத்துக்கு போனால் ஏதாவது கிடைக்கிறது தவிர, அதிகாரிகளிடத்துல போனால் அதிகாரிகளுடைய வித்தன போக்கு, அதிகாரிகளுடைய ஒரு மோசமான பார்வை நமக்கு எந்த விதமான சலுகையும் கிடைத்ததில்லை. குறிப்பாக நான் சொல்லுகிறேன், இந்த அமெரிக்காவில போய் கேரள போய் வெற்றி பெற்று வருது ஒரு பெண் காசிமா. அந்த காசிமா அமெரிக்காவுக்கு போறதுக்கு விசாவுக்கே அவ்வளவு தடங்கள். 10 பேர் காசிமா மட்டும் திரும்புது. அதுக்கு பிறகு நாம அந்த செய்தியை பத்திரிகையில போய் நம்ம பத்திரிகை செய்தியாக ஆகி இதை அரசு கவனத்துக்கு போன பிறகு அந்த அம்மாவுக்கு, அந்த பெண்ணுக்கு, காசிமாவுக்கு விசா அடித்து வந்த பிறகு அங்கே அமெரிக்காவில் போய்
கேரள வென்றுட்டு வந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் கவர்மெண்ட்டுக்கு சிபாரிசு பண்ணணும், பண்ணல. அதற்கு பிறகு ஒரு போராட்டம், நாம முதலமைச்சருக்கு எழுதி எழுதுறோம். அவங்களும் பல முயற்சிகளின் அடிப்படையில அதற்கு பிறகு கூப்பிட்டு ஒரு 50 லட்சம் ரூபாயை அவர்கள் தருகிறார்கள் அந்த பெண்ணுக்கு. இது இப்படி போராடி இருக்கிறோம். அதே மாதிரி இங்க மாலத்தீவுக்கு போறாங்க. மாலத்தீவுல போய் கேரம் விளையாடுறாங்க. அப்படி கேரம் விளையாடுறதுல சுவிஸ் என்கிற அந்த பிரிவுல கோல்டு மெடல் வாங்குறான் ஒரு பையன், முஸ்லீம் பையன். அவன் என்ன செய்யறான் தெரியுமா? ஏழை பையன். அவருடைய தொழில் இந்த சுஜிகி அந்த இது மாதிரியான உணவுகளை கொண்டு போய் கொடுப்பது. அவன் கோல்டு மெடல் வாங்கி முதல் பரிசு வாங்கிட்டு வர்றான். அந்த கேரம் நிர்வாகம் அவருடைய பேரை வேண்டும் என்று தவிர்க்கிறார்கள். தவிர்த்து காசுமாவுக்கும் வேலைகளுக்கும் பரிசு கிடைக்குது. இந்த பையனுக்கு இதுவரை கிடைக்கல. உடனடியாக நாம் அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு கடிதம் அனுப்புகிறோம். துணை முதல்வர் உதயநிதிக்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. இதையும் காரணம் காட்டி முதலமைச்சருக்கும் ஒரு கடிதம் அனுப்பி அதற்கும் இதுவரை எந்த விதமான பதிலும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அந்த அசோசியேஷனுடைய கேரள அசோசியேஷனுடைய தலைவர்களிடத்தையும் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர், சேலத்தை காலவர் அமீன் ஒருத்தருக்கார் துணைத் தலைவரா, அவர்களிடத்துல கூட நம்ம அதை பதிவு பண்ணுறோம். அவரும் முயற்சி செய்கிறார். ஆனால் அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட அந்த கேரம் போர்டினுடைய சங்கம் நிர்வாகமும் அவர்களை பரிந்துரை செய்யல. அதனால் அவருடைய உழைப்பு, அவருடைய திறமை வீணடிக்கப்பட்டு ஏழைகளுக்கு பரிசு கிடைத்திருக்கிறது. அது முஸ்லீம் என்கிற காரணத்தாலே இவருக்கு பரிசு கிடைக்கவில்லை. இதெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயும் நடக்கிறது. ஆகவே அன்பு சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாம் ஒன்று சிந்திக்க வேண்டும். நாம் மிக நிதானமாக நம்மை அவர் காப்பார் இவர் காப்பார் என்று இல்லாமல், எப்படி அமெரிக்கா எங்களை காத்துவிடும் என்று வளைகுடா நாடுகள் எல்லாம் நம்பிக்கொண்டிருந்து அவர்களுக்கு ஈரான் தக்க பாடத்தை பிடித்துக் கொடுத்திருக்கிறதோ அதை நீங்கள் பாடமாக கொள்ளுங்கள். இன்றைக்கு அவர் காப்பார் இவர் காப்பார் அல்ல, முஸ்லிம்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு இவைகள் உதாரணம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அன்பு சகோதரர்களே, இது மாதிரி யாராவது சிக்கல் இருந்தால் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய பணி இதுதான். நான் தேர்தலில் போய் நின்று சீட்டை வாங்கி அங்கே போய் ஒன்று பிடிக்க போறது இல்லைன்னா, அதனால இங்க பணிகள் இது போன்ற பணிகளை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற பணி எண்ணற்ற பணிகள். அதே மாதிரி உங்களுக்கு திருப்பூர் பாண்டிய நகர்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதுவரை நிவாரணம் கொடுக்கல. அந்த நிவாரணத்திற்காக அதாவது NHRC வரை நாங்கள் சென்றிருக்கிறோம். NHRC இருந்து 2 வாரத்துக்குள்ளே இன்னும் நிவாரணத்தை கொடுத்தீங்களா இல்லையான்னு கேட்டு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். அது போன்று பல பணிகளை ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் செய்கிறது. இவைகளை போன்ற பணிகள் இருந்தால் எங்களிடத்தில் ஒப்படையுங்கள். அல்லாஹ்வுடைய மீது ஆணையாக இக்லாஸோடு எங்களுடைய அமைப்பு இவைகளை செய்து தரும் என்று உங்களுக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். ஆக தவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.